Hi guys, என் பேர் இளையராஜா சொர்ணம். ஆக்சுவலாக இந்த வீடியோ இன்றைக்கி எதுக்கு போஸ்ட் பண்ணுறோன்னா ஒரு காமன் மெஷின் பிக்னஸோட மெஷின் ஏஸ் 150. ஓகேவா, இது வந்து ஒரு கேரட்டோட ப்ராடக்ட் ஏஸ் 150. இது வந்து பிக்னஸோட மெஷின் சொல்லுவாங்க. ஸோ இதோட காம்பனன்ட் அவ்வளோதான், கண்ட்ரோல் பாக்ஸ், காயில், ஆம்ரெஸ்ட், அவ்வளோதான். இது பேட்டரிஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதோட எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான வேலை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இப்படி தான் அதோட பேக்கேஜ் வரும், ஒரு காம்பேக்ட் பேக்கேஜ் தான். ஸோ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட வர்றது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், சிடி, ஒரு வாரண்டி கார்டு உங்களுக்கு வரும். ஸோ அது அவ்வளோதான். தென் ரொம்ப காம்பேக்டான சைஸ் தான். ஸோ ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் வித் ஆம்ரெஸ்ட், தென் ஒரு எக்ஸ்டெண்டபிள் ஷாஃப்ட்டு அண்ட் 6.5 by 9 inch காயில். ஓகேவா, இது காயில் ஷாஃப்டோட ஸ்க்ரூஸ். ஸோ நம்ம இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம், ப்ராப்பரான வே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து சில நேரத்தில் ஷாஃப்ட் ஸ்க்ரூ இதோட வரும், அப்படி இல்லாட்டினா உங்கள் ஸ்க்ரூஸோட பேக்கேஜில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஹோல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நீங்கள் செட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியானது தான் இது. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டெக்னிக்கலாக தெரியணும் அப்படிலாம் கிடையாது. காமனாக நம்ம இப்போ பிகினர்ஸ், நாங்கள் மெட்டல் டிக்ஷனில் நாங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம், ஆனால் எங்களுக்கு எந்த மிஷின் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கும் போது இது ஒரு காமன் ட்ரை. ஏன்னா சீப்பர் மிஷின், யூஎஸ் பிராண்டில் ஒரு காமன் டெக்னாலஜியில் வர்றது. ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், காயிலோட ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. தென் இப்போ வந்து இதை ஒரு மெஷினோட நம்ம காம்பேக்ட் சைஸில் மாற்ற போகிறோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டபிள் ஷாஃப்ட் தான். இதை நீங்கள் வந்து மாற்றும் போது இது 2 நாப் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இதை இன்சர்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த நாபை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட எக்ஸ்டெண்டபிள் எந்த லென்த் வர வேணுமோ, செவரல் நாப்ஸ் இருக்கும். ஸோ எது வர வேணுமோ உங்களுக்கு அது வர பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இன்கேஸ் இந்த சைஸோட உங்களுக்கு போதும்னா இதோட அதே மாதிரி இதையும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தென் காயிலை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு மூவேபிளாக இருக்கணும். ஆக்சுவலாக ரொம்ப ரிஜெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்டக்கான பொசிஷனில் நிற்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணி வாங்க. பண்ணி வந்தீங்கன்னா இது ஒரு 5 pin நாப் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. இந்த 5 pin நாப்ஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது அவ்வளோதான். இந்த ஒரு நாப், ஒரு கட் இருக்கும், ஸ்மால் கட்டு, அதோடு சேர்த்து பார்த்துட்டு ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இவ்வளோதான் மெஷின், ஒரு கேரட் யூஎஸ் ஏஸ் 150 ப்ராடக்ட், அவ்வளோதான். ஸோ இதான் அன்பாக்சிங் இதோடது. ஸோ இனி அடுத்து கன்சிக்யூட்டிவ் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் வேறு மெஷின்ஸ்க்கு.